ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்வி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளில் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஹேர் ஃபால், அதாவது முடி உதிர்தல். பெண்கள் என்றாலே முடி தான் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முடி கொட்டுறது பல பேருக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இயற்கை முறையில் வீட்டிலே செய்யக்கூடிய ஹேர் பேக், ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம், அதை ரெடி பண்ணலாம். இது ரொம்பவே பலன் தரக்கூடியது. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா, முக்கியமான பொருள் ஆளி விதை. இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது. இது வந்து உச்சந்தலையில் முடி சேதம், அதாவது கொட்டுதில்ல, அதை தடுக்குது. வேர்க்கால்களுடைய ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, அதோடைய தரத்தை மேம்படுத்துது. இரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல அதிகரித்து அந்த முடி வளரக்கூடிய அந்த இதை தூண்டுது. இல்லை சின்ன பசங்களுக்கு அப்படின்னா முடி வந்து கொஞ்சம் நரைக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு சத்து வந்து இந்த ஆளி விதையில் இருக்குது. இன்னொரு பொருள் என்னென்னா கற்றாழை. இது வந்து நமக்கு வந்து நம்ம சேர்க்கறது மூலியமாக நம்மளுடைய உடல் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி அடையும். நம்ம ஹீட்டான பாடி அப்படின்னா வந்து நமக்கு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த முடியெல்லாம் வந்து ட்ரையாக இருக்கும் தலையெல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த இதை வந்து மாற்றக்கூடிய ஒரு முக்கிய பொருள் வந்து கற்றாழை. இது வந்து முடியை வந்து அடர்த்தி ஆக்குறதுக்கு உதவுது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, முடி ஷைனாக இருக்கிறதுக்கும் உதவுது. பொடுகு தொல்லை வந்து முற்றிலுமாக போயிடும். முடியெல்லாம் ரெண்டாக அப்படியே இது மாதிரி இருக்கும், பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ இந்த பொருளை பயன்படுத்தி நம்ம ஹேர் பேக், ஹேர் மாஸ்க் வந்து செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு டிப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் இனிமேல் ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காண்டி உண்டு. அந்த டிப்ஸ் வந்து கடைசியாக சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். வாங்க இந்த ஹேர் பேக் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆளி விதை, அப்புறம் அலோவேரா, அதாவது கற்றாழை. இது வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜெல் இருந்துச்சுன்னா ஜெல்லு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆளி விதையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜெல் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 டம்ளர் கிணத்துல தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவு, இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு ஆளி விதை. இப்போ 2 டம்ளர் வச்சுருந்தோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா இப்போ தண்ணி மாதிரி இருக்குது, நல்லா ஜெல் மாதிரி மாறணும். அது வரை நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி இருக்கும்போது இது ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்ம இப்போ இதை உடனேயே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீடையும் அந்த ஜெல்லையும் வந்து தனியாக எடுக்கவே முடியாது, ரெண்டுமே ஒன்றாயிரும். ஸோ நீங்கள் ஹீட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு இந்த ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா ஆறினோடையுமே இது கொஞ்சம் நல்ல கெட்டித்தன்மையாக வந்துடும். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த ஜெல் வந்து ஆறுற நேரத்தில் நம்ம இந்த ஆலோவேரா, இந்த கற்றாழையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் உள்ள முள்ளெல்லாம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். நம்ம அந்த தோலெல்லாம் போட்டுட்டு உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஜெல்லு, ஆலோவேரா ஜெல்லை மட்டும் எடுத்தாச்சு. ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அது வந்து ஆலோவேரா கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு எல்லோ கலரில் ஒரு லோஷன் மாதிரி வரும். ஸோ அது இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அரிப்பு வரும். அதனால் அதை எடுத்தாச்சு. நம்ம அதை எடுக்கிறது தான் நல்லது. அதனால் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் உள்ள சுத்தமான தேங்காய் எண்ணெய். நீங்கள் வந்து வேறு பேக்கிங்கில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது கலப்படம் இருக்கும். ஸோ வந்து செக்கில் வாங்கினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயும் கற்றாழையும் சேர்த்து நம்ம இதை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு.
இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்ச அந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஆளி விதையுடைய ஜெல்லுங்க இருக்குது. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டா நம்மளுடைய ஹேர் பேக், ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நீங்கள் தலைமுடியோடைய வேரில் நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு முடிகள்லையுமே தேய்க்கலாம். அந்த பூச்சி வெட்டு அதெல்லாமே க்யூர் ஆயிரும். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முழுமையாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதை ஒரு தடவை போடாமல் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் தலை எப்பப்போ வந்து குளிக்கணுமோ அப்போல்லாம் வந்து தேய்ச்சி வச்சு மைல்டான ஷாம்பு போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. முடி கொட்டுற பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஜெல்லு செஞ்சோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த ஆலோவேரா ப்ளஸ் இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம அடித்து இதோட சேர்த்து இது பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நமக்கு முடி வந்து வளர்கிறதுக்கு நிறையவே ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறையவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்குள்ள டிப்ஸ் பார்த்துடலாம். எல்லாருமே வெண்டைக்காய் வந்து பொரியலுக்கோ இல்லை நம்ம சாம்பார் குழம்புக்கு வதக்கும் போது கொஞ்சம் வளவளத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வெண்டைக்காயில் வந்து ரொம்ப நேரமாக அந்த வளவளப்பு தன்மை போகாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு சொல புளியை வந்து அதோட சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை சீக்கிரமே போயிடும். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.